இந்த ஆடியோ வெளியிடுறாங்க. அது என்ன எவ்வளவு குரூர புத்தி கொண்டவனா இருக்கான். அப்படி வெளியிடுறாங்க பாருங்க. ஒரு கட்சிக்குள்ள நடக்கிறது ஒரு உரையாடல், அதை போய் வந்து அதெல்லாம் அது உண்மையிலே ரொம்ப தப்புங்க. இந்த ஆடியோல சொல்றாரு காஸ்ட் நியூட்ரல் கல்ட்டுவரு விஜய், அதுக்கு 30% போடுவாங்களாமா. உன்கிட்ட வந்து நான் நிக்கணுமா, எனக்கு அவமானமா இருக்கு. மாவட்ட நிர்வாகிகள் ஏன் போடலன்னு கேட்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்கு புஷியார் சொல்ற விளக்கம் தான் ரொம்ப அதிர்ச்சியான விளக்கம். இன்னைக்கு நீங்க நிர்வாகிகள் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி போட்டுட்டா நாளைக்கு போஸ்டிங் போடாத நபர்கள் என்ன மதிக்க மாட்டான். என்ன தப்பா பேசுறாங்க, உங்க கூட இருக்கிறவராலேயே நீ கேவலப்படுத்துறாங்க. அல்லாத புஷி. அதுல ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. சோர்ஸ் சொல்லும் போது நோட் பண்ணி வைக்கிறது எதுல நோட் பண்றது? அதாவது ராயப்பேட்டையில ஆபீஸ் போட்டு அவ்வளவு பெரிய கட்சி நடக்குது, அங்க வராத பஞ்சாயத்து. அறிவாலய தேனாம்பேட்டையில ஆபீஸ் போட்டு ஒரு கட்சி நடக்குது, அங்க வராத பஞ்சாயத்து. அந்த சந்தில எல்டாம்ஸ் ரோடுல ஒரு நடிகர் கட்சி வச்சிருக்கிறாரு, அதுல வராத பஞ்சாயத்து. யாரு? கமலஹாசன். அது இருக்கா? ராஜ்யசபா எம்பிங்க இன்னமே தானே குடுக்கிற வரைக்கும் இல்ல கொடுத்தா தானே. ஏங்க அதை நம்பி பிக் பாஸ் ஷோல இருந்தா விலகி இருக்கிறாரு. அதை நம்பிலாம் விலகலாம். அமெரிக்கால ஒரு கோர்ஸுக்காக போடுறாரு. இவருமா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அவர் துறையில வல்லுநர் ஆகிறதுக்கான கோர்ஸ். இது வாடகைக்கு வந்த துறை தானே. இவர் அண்ணாமலை இவர் வந்து அந்த லேர்னிங் ப்ராசஸுக்காக போனாரு. உண்மையிலே ஒரு கோர்ஸ் தான் பண்ணார். சரி, நேற்று ஒரே புகைச்சலாமே. ஆமாம், பாவம் என்ன சிவாஜி இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என்னன்னா, அது ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு இத்தனை பேர் போட்டி உள்ளுக்குள்ள நல்லா வரும் தான் இருந்துச்சு. இந்த ஆடியோ அப்படி இப்படி வெளியிடுறாங்க. அது என்ன எவ்வளவு குரூர புத்தி கொண்டவனா இருக்கான். அப்படி வெளியிடுறாங்க பாருங்க. ஒரு கட்சிக்குள்ள நடக்கிறது ஒரு உரையாடல், அதை போய் வந்து அதை ரெக்கார்ட் பண்றவங்க எப்படி அதை வந்து பரப்புறாங்க, அது எப்படி ஊடகங்களுக்கு போகுது, அது எப்படி வெளியில வருது, அப்ப எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல. அதெல்லாம் அது உண்மையிலே ரொம்ப தப்புங்க. தப்பு. அந்த மாதிரி வேலைகளை நம்ம செய்யவே கூடாது. அது எனக்கு உள்ளபடியே எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. என்ன அப்படி நடந்துருச்சு அப்படின்னு. நள்ளிரவு முன்னாடி திடீர்னு ஒரு சேனல்ல அந்த ஆடியோ போடுறாங்க. அப்பதான் உலகத்துக்கே தெரியுது, ஐயோ இப்படி ஒன்று நடக்க போகுது, நடந்துருச்சு. நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். காலையில செய்தி வந்தது, இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல இருந்து செய்தியை வந்து அந்த செய்தியை நாம கேட்டு உள்ளுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நாம விசாரித்ததன் அடிப்படையில் அந்த ஆடியோவில் பேசப்பட்டது என்ன, உண்மையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தாவேக அலுவலகத்தில் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். நீங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்ந்த அந்த 6 நிமிடம் 50 நொடிகள் இருக்கக்கூடிய அடங்கிய அந்த வாய்ஸ் வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுடைய வாய்ஸ். யார் குறித்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படின்றது புஷியானந்த் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார். இது பரவலாக ஊடகங்கள் வழியாக நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொண்டீர்கள். இந்த ஜான் குறித்து யார், அவருடைய பின்புலம் என்ன, அவர் எந்தெந்த பார்ட்டிக்கெலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் உட்கார்ந்து பேசுவோம்லையும் பேசியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நான் தனிப்பட்ட முறையில் கரிகாலனுக்கு ட்ரைப்ஸில் கொடுத்த பேட்டியிலையும் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் முதல்ல அவர் 40,000 ரூபாய்க்கு சீமானுக்கு வந்து கேம்பெயின் பண்ணாருன்னு சொன்னப்போ நான் நம்பலை. இப்போ நான் நம்புகிறேன். ஆடியோ ரெக்கார்டிங், வீடியோ ரெக்கார்டிங், உள்ளுக்குள்ளேயே ஒரு கட்சிக்காரனை பார்த்து இன்னொரு கட்சிக்காரன் போன போட்டு புலம்புறது. இவரை வந்து ரொம்ப லேட்டா 2021க்கு பிறகு சீமான்ட்ட வேலை பார்த்ததுக்கு பிறகு மார்க்கெட்ல, அதாவது ஒரு நடிகர் ஒரு சினிமால சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாரு அப்படின்னா போகக்கூடாது அப்படின்னு ராசியா ஒரு சில டைரக்டர் வச்சிருப்பாங்க. அவங்கள்ட்ட போனா கெரியர் க்ளோஸ் ஆயிரும், நல்லா பேசுவாங்க ஆனா கெரியர் க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு சகுனம் பார்த்து ஒரு சில டைரக்டர்ஸை வச்சிருப்பாங்க. ஒரு சில டைரக்டர்ஸ் நடிகர்களை வச்சிருப்பாங்க, அவர்கிட்ட மட்டும் பண்ணக்கூடாதுன்னு. அதே போல அரசியல்ல வந்து நம்ம வீணா போகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா லாஸ்டா நம்ம வர வேண்டிய இடம் வந்து நாம் தமிழர். அதை விட அதிகமான ப்ரொஃபைல் வச்சிருக்கிறவங்க.
அதே போல ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் வந்து திருவொற்றியூர் தொகுதியில ஏன்னா நாம் தமிழருக்கு கீழே ஒரு ப்ரொஃபைல் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தன் தமிழ்நாட்டுல கிடையாது. இருக்கு, தாவேக்கா இருக்குல்ல, அது இப்ப சரி கேளுங்க. அவர் வந்து அப்படி அந்த கட்சிக்கு போனாரு. சீமானுக்காக ஒரு சின்ன தொகையோடு ஒரு தொகுதிக்கு மட்டும் வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. வழக்கம் போல சீமான் தோத்துருவாருங்கிறது ஊருக்கே தெரியும். ஜானுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. மிகை மதிப்பீடு அவருக்கு இருக்கலாம். ஏன்னா அவர் பேசுற விஷயங்கள்லாம் ரொம்ப அதீத மிகை மதிப்பீடு தான் பேசிக்கிட்டே இருந்தார் ஆடியோல. 2% ரொம்ப அதிகம். அது இல்லை, அவரை பத்தின ஒரு மிகை மதிப்பீடு இருக்குல்ல. நான் 30% எய்ம் பண்றேன். 30% எங்க இருந்து வாங்குவேன், யாருக்கிட்ட இருந்து வாங்க, அது கமிஷன் ரேட்டு. அது புசிக்கு சொன்னா கோச்சுக்குவாரு. புசி தான் 30%. இவர் வந்து ஓட்டு உங்களுக்கு 30% ஏமாத்துறாரு. 30% பே புசி. இவர் வந்து என்ன பண்றாரு, ரொம்ப லேட்டா உள்ள வர்றாரு. வந்ததற்கு போக்கடம் இல்லை. சீமானோட போனதுக்கு பிறகு அரசியல் கட்சியா வேற யாரும் சேர்த்துக்கிறது இல்லை. இவர் அதே ஆடியோல சொல்றாரு, அப்பாவாது பையனாது நாம யாரை முகமா காட்டணும்னு நினைக்கிறோமோ அவங்களா. ராமதாஸே ஓரமா உட்கார வச்சேன், அன்புமணியவே தமிழ்நாடு ஓரமா தான் உட்கார வச்சிச்சு உங்க கேம்பெயினை பார்த்துட்டு. இதுல இவர் என்னமோ ராமதாஸை ஓரமா உட்கார வச்சாராம். அப்படியே அந்த பிராண்டை நிமித்தின மாதிரி. அப்படி ஒன்றும் நிமித்தல இல்லை. அவர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் தோண்டி எடுத்து மறுபடியும் புதைச்சு மூடினது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிற கேம்பெயின் தான். இப்போ வரைக்கும் அந்த கட்சி எந்திரிக்க முடியல. இது இந்த பக்கமா அந்த பக்கமானு பேசிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாச்சு ஐயா அப்படின்னு ஒரு மரியாதை இருந்துச்சு அவர் மேல. அதுக்கு பிறகுல இருந்து அந்த மரியாதை ஒண்ணு கூட தமிழ்நாட்டு அரசியல்ல இல்லை. அவரோட டீல் பேசுறவங்க பூரா மைக்க பிடிச்சிக்கிட்டு என்ன ஆகுன்னா 200 கோடி கேட்கறாங்க 300 கோடி கேட்கறாங்கன்னு வெளியில வந்து வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுக காரங்க. இப்போ அந்த நிலைமையில அவருடைய மதிப்பே போயிடுச்சு. இப்போ அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒண்ணு. இப்போ இவர் வந்து லேட்டா உள்ள வந்ததற்கு பிறகு இவர் பார்க்கக்கூடிய செய்திகள், கேட்கக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா வாங்கி அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இவர் எல்லா இடத்துலையும் ரூட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆரம்பத்துல இருந்தே. ஏன்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய புரிதல் குறைபாடு, அரசியல் புரிதல் குறைபாடு, அது தப்பு இல்லை, அவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சொல்றோம். அரசியல் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா அது உருப்படாத கட்சி தானே. அதுல தெரிஞ்சு என்ன, அது தெரியாம என்ன பண்ணுறது? 10ஓட 11 அத்தோட நான் ஒண்ணு. அந்த பார்ட்டிக்கு இதுக்கு மேல தெரியணும்னு அவசியம் இல்லை. மது குடிப்போர் கட்சின்னு ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. அவருக்காச்சும் அவர் கூட இதோட நிறைய பேசுவார். மது குடிச்சுட்டா மது குடிக்கிறதுக்கு எப்படினாலும் பேசுவார், ஆனா நிதானமா பேசுவார். இவர் வந்து விஜய் கிட்ட வரும்போது விஜய்க்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரியின் மூலமாக அறிமுகமாகிறார். அந்த அதிகாரியும் இப்ப டிராப்ல இருக்கிறாரு. அவர் ஒரு பக்கம் டிராப்ல இருக்கிறாரு. இவர் உள்ள வந்ததற்கு பிறகு பல்வேறு விஷயங்கள்ல ரூட் எடுத்து விஜயை நாம இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பிளான் பண்ணணும், நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டை நான் சொல்ல முடியாது, ஏன்னா அது உறுதிப்படுத்தப்பட்ட அமௌண்ட்டா எனக்கு தெரியும். பட் ஆனால் அதை வெளியில சொல்றது சரியில்லை. ஏன்னா அது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் எவ்வளவு சைன் பண்ணியிருக்கிறாங்க என்னன்றதை நாம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி பேசுற நபர்களும் நம்ம கிடையாது. அப்ப அவர் ஒரு சைன் பண்ணிட்டு இப்ப இது ஒவ்வொன்றுக்கும் வார ரிப்போர்ட்டு, டெய்லி ரிப்போர்ட்டு, மந்த்லி ரிப்போர்ட்டுன்னு ஒன்று கொடுக்கணும். அதுக்காகவாச்சும் ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத நோக்கத்தில் இவருக்கு ஒரு எண்ணம் இருக்கு. வேலை பார்க்கணும்னா ஆள் வேணும்ல. அதுக்கு வர்றேன். அதுல என்ன பிரச்சனைனா இவர் வந்து ஜோடிச்சு காட்டுறது. இப்ப ஆளு இல்லை அப்படிங்கிறது வந்து கிரவுண்ட்ல பண்ற ஒர்க்குக்கு மாறா சோசியல் மீடியாலையாவது அல்லது பொலிட்டிக்கல் டிபேட்லையாவது தாவேகாவினுடைய பிரசன்ஸை வச்சுக்கிறது அப்படிங்கிறதும் கூட அரசியல்ல ஒரு கட்டம் தானே. இப்ப இவங்க எல்லாருமே வந்து ஆன்லைன் அரசியல் தானே முன்னெடுக்கிறாங்க. அப்படி அந்த ஆன்லைன்லயாவது தங்களுடைய இருப்பை காக்க வைக்கணும். இல்ல, விஜய்க்கு ஆன்லைன்ல மார்க்கெட்டிங் பண்றதுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தயாரா இருக்கு. ஒரு நடிகர் சும்மா அஜித்துக்கு ஒன்றும் இல்லை, அவர் கார் ரேஸை பயிற்சி பண்றாரு, அதுக்கு அடிச்சு நியூஸ் ஓடுது, நியூஸ் கார்டு போடுறாங்க, பிரேக்கிங்ல ஓடுது. இப்போ இவர் ஒரு அறிக்கை விடுறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது பிரேக் ஆகும்ல. இதுக்கு எதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? அந்த அறிக்கையை எந்த இடத்துல பேசணும், எந்த இஷ்யூவுக்கு பேசணும், பேச வேணாம்னு டிசைட் பண்றதே ஜான் தான். ஏங்க, அது கொள்கை முடிவா பொதுச் செயலாளரும் தலைவர் எடுக்க வேண்டிய முடிவு? அது இவர் தான் எடுக்கிறாரு. இவர் தான் கால் பண்ணி, நான் இப்பயும் கூட உங்கள்ட்ட ஊடகங்களில் விவாதங்களில் பங்கெடுக்கக்கூடிய தாவேகா நண்பர்களிடம் பேசி பாருங்கள். ஜான் சார் ஒரு மெசேஜ் போட்டு இந்த டங்ஸ்டனை பத்தி பேசாதீங்க, இதை பத்தி பேசுங்க அப்படின்னு அவர் ஒரு செய்தி போட்டால் மட்டும்தான் அந்த நியூஸை பேசுவாங்க. இல்லைன்னா இவங்க யாரும் பேசக்கூடாது. அறிவிக்கப்படாத ஐடி விங்குன்னு ஒரு கும்பல் இருக்கு. பசங்க பாவம், அவங்க விஜய் ஃபேன்ஸா இருக்கிற பசங்க. அது போக டிவிக்கேன்னு பேர் மாற்றி ஒரு சில அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய, சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாங்காய் விற்கிற மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் ஐடி மாறுவாங்கல்ல,
அந்த மாதிரி நபர்கள் மூலமா வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னா, இன்னொரு ஐடியில போய் நம்ம தலைவரை பத்தி இப்படி பேசாதீங்க, அப்படி பேசாதீங்க, இப்படி பேசுங்க, அதை பேசுங்க, உங்களுக்கு ஐடி விங்ல பொறுப்பு வாங்கி தர்றேன், நீயே யாருன்னு தெரியல, நீ பொறுப்பு வாங்கி தர்றேன்னு அப்படின்னு அந்த பசங்களும் அதை நம்புறாங்க. நம்பி ஜான் ஒரு நெக்ஸஸை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறத ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு டீமை வச்சு வேலை பார்க்கறாங்களே தவிர, ஆர்கானிக்கா இது ஒண்ணு நடந்திருக்கு, இப்படி ஒரு விஷயத்த பொலிட்டிக்கல் கன்விக்ஷனோட பேசுறதுக்கு ஒரு வேலை நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன் இதை அறுதிட்டு உறுதிட்டு சொல்றேன்னா, சமீப காலமாக தாவேகாவுக்கு ஆதரவாக எழுதி கொண்டிருந்த ஐடிக்கள் ஏன் சைலன்ஸ் செய்யப்பட்டது, அதை முதல்ல பேசணும். நண்பர்கள் அமைதியா இருக்கிறாங்க, எல்லாருமே அமைதியா இருக்கிறாங்க. தாவேகான்னு பின்னாடி போட்டு டிவிக்கேன்னு போட்டு இதுக்கு தாவேகா இல்லைங்க, அது வேல்முருகன், தாவேகா டிவிகே கட்சி அப்படின்னு போட்ட ஆட்கள் எல்லோரும் ஏன் சைலன்ஸ் செய்யப்பட்டார்கள்? திடீரென்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு ரீபோஸ்ட் மாதிரியான ஐடிகளாக அது ஏன் மாறுகிறது அப்படிங்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ள இப்ப நடந்துகிட்டு இருக்க சந்தேகங்கள், எழுந்து கொண்டிருக்கக்கூடிய கேள்விகள். இதெல்லாம் பின்னாடி இன்னொரு வீடியோல பெரிய சந்தேகத்தை என்ன காரணம்ன்றதோட எடுத்துட்டு வந்து பேச முடியும். பேமெண்ட் கிரெடிட் ஆயிருக்கும், அது ஒண்ணு. இப்ப எப்படி பேசுறது? இப்ப இது ஒண்ணு நடக்குதா? ஐடி விங்கு அப்படின்னு அறிவிக்கவே கிடையாது. ஆனா சோசியல் மீடியால விஜய்க்காக எழுதக்கூடிய நபர்களுக்கு இப்படி ஒரு பேரம். அதுக்கு அடுத்தபடியா ஊடகங்களில் வந்து பேசக்கூடிய இந்த லோயலாமணி, ஜெகதீஷ், அப்புறம் வீர விக்னேஸ்வரன், ராம்குமார், இப்படி பசங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் தாவேகா ஆதரவாளர்களா வந்து பேசுறாங்க, செய்தி தொடர்பாளர்களா. அவங்க எல்லாருக்கும் இதைத்தான் பேசணும், இதைத்தான் பேசக்கூடாதுன்னு ஒரு குரூப்ல மெசேஜ் போடுறது ஜான். இவர் தான் அதை பார்க்க போறாரு அப்படின்னா அவர் தான் மெசேஜ் போடுவாரு. அப்ப வேலை பார்க்கறத பத்தி நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல, வேலை இவர் தானே பார்த்துருக்கணும். ட்வீட்டு, ஆர்கானிக்கா விவாதங்கள்ல பங்கெடுக்கிறது அப்படிங்கிற பிரசன்ஸை ஜான் தானே கொண்டு வந்திருக்கணும். அப்படி எதுவுமே கொடுக்காம புசி மேல பாரத்தை வைக்கிறாங்க. ஜானுக்கு வந்து இதுதான்ப்பா நம்ம கட்சியோட கொள்கை, இந்த அடிப்படையில நீ கைட் பண்ணுப்பான்னு சொன்னா அவர் ஸ்ட்ராட்டஜி வகுப்பாரு. நீ எதையாவது பண்ணு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு? நான் தான் சொல்றேன், கொள்கை அறிக்கை எழுதுறதே இவரை கூட்டி வச்சுதான் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்ட கூப்பிட்டு கொள்கை அறிக்கை எழுதுனா எப்படி இருக்கும்? இவர் இன்னைக்கு உட்கார்ந்து சொல்றாரு 30% ஆக்குவேன், 30%. எப்படி ஆக்குவேன்? இந்த ஆடியோல சொல்றாரு காஸ்ட் நியூட்ரல் கல்ட். விஜய் இவர் முத்திரை, அதுக்கு 30% போடுவாங்களாமா. எடப்பாடி எங்கே தோற்றார்? அவருக்கு சாதி இருந்ததால் தோற்றார். இவர் எங்கே தோற்றார்? அவர் எங்கே தோற்றார்? சாதி இருக்கிறது. ஜெயிக்கிறதுக்கு என்ன பாஸ் வழி? ஜெயலலிதாவுக்கு பின்னாடி தான் ஜாதி இருந்துச்சு, எப்படி ஜெயிச்சாங்க? ஸ்டாலின் முன்னாடி ஜாதி இல்ல. ஏப்பா உங்க அண்ணன் மூளைக்கு மூளை வந்து விமர்சிக்கிறாரு ஜாதியை சொல்லி. நீங்க இதுக்கு முன்னாடி பேமெண்ட் வாங்கி வேலை பார்த்த ராமதாஸ் உங்ககிட்ட வந்து நான் நிக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. சின்ன குரூப் தமிழ்நாட்டை ஆளுது, அதெல்லாம் சாதியில தானப்பா வந்துச்சு. அப்புறம் எப்படி அவங்களுக்கு சாதி இல்லாம போச்சு? அவங்களையும் ஒரு சாதியை அடையாளப்படுத்தி விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை தாண்டி கிரவுண்ட்ல இறங்கி என்ன ஒர்க் பண்றாங்க? நீங்க சொல்றீங்கல்ல பொலிட்டிக்கல் முகம், அந்த முகம் களத்துக்கு வருவதற்கு என்ன பண்ணுச்சு? உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு வர்றாருன்னா உடனே டங்குன்னு அடி விழுந்துச்சு. தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னு எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு நீங்க இன்னைக்கு பெய்டு ப்ரமோஷனுக்கு சில சேனல்ஸ்க்குலாம் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, அந்த சேனல்ஸ் பூரா வழியக்க கிளம்பி வந்து உதயநிதி ஸ்டாலின் இந்த டாய்லெட்டை கிளீன் பண்றதுக்கு வந்தாரு, இந்த குப்பை அள்ளுறதுக்கு வந்து நின்று இருக்கிறாரு, அவங்க தொகுதியில இப்படி நடக்கலாம், பாலாறு ஓடுதான், தேனாறு ஓடுதான்னு வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பெய்டு ப்ரமோஷனா பண்ணல, அவங்க கிளம்பி போய் நின்னுக்கிட்டு இதை வச்சு ஒரு பிசினஸ் பண்ணணும்னு உள்ள போனாங்க. எல்லாமே மில்லியன்ஸ்ல வியூஸ் போச்சு. அந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் எந்த எம்எல்ஏ வந்திருந்தாலும் இந்த ஏரியால இப்படி இருக்காது, இவர் பெரிய வீட்டு பிள்ளைன்னு சொன்னாங்க, ஆனா எந்நேரம் பார்த்தாலும் எங்க தொகுதியில இருக்கிறாருன்னு பேசுற வீடியோக்கள் வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னா, அங்க போய் வேலை பார்த்தாரு. நம்ம தான் கலைஞரோட பேரனாச்சே, நம்ம தான் முதல்வர் ஸ்டாலினோட பிள்ளையாச்சே, நம்ம வீட்டுல இருந்துகிட்டா ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம கல்ட்டாச்சே. அரசியலா பார்த்தா அவங்க குடும்பம் கல்ட்டு தான்ப்பா. ஒரு நிகழ்ச்சிக்கு தேதி வாங்கணும்னா 3 மாசம் முன்னாடி பேசுறது, அவ்வளவு டீடைல்டா ஷெட்யூல் இருக்கு. இப்ப பிளான் பண்ணி கீழே இறங்கி ஒர்க் பண்றாங்கல்ல, அப்ப கல்ட்டு உருட்டு அந்த பேச்சே கிடையாது. இறங்கி நீங்க வந்தீங்களா இல்லையா? ஜெயலலிதா ஆரம்பத்துல இறங்கி வந்தவங்க தான். கடைசி காலங்கள்ல இருக்கிறத வச்சுக்கிட்டு இவர் அப்படியே பொத்தி வச்சுக்கிட்டு இவர் ஜெயலலிதா இறங்கி வரலனாலும் ஜெயலலிதாவுக்காக இறங்கி வேலை பார்க்கறதுக்கு மெக்கானிசம் இருந்தது இல்ல, இங்க இருக்கு. இவர் ஜான் இருக்கு. எப்படி ஆடியோ இறங்கி வேலை பார்த்துருக்குல்ல கேளுங்க. இப்படி எதுவுமே இல்லாத ஒரு காலிடப்பா. யாரை குறை சொல்றாருன்னா,
புஷி ஆனந்த குறை சொல்றாரு. என்னன்னு குறை சொல்றாரு அப்படின்னா எல்லாத்துக்கும் இவர் தான் மூஞ்சியை காட்டிக்கிட்டு இருக்காரு, மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு, காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்சி அவர் தான் வேலை பார்க்குறாரு, அவர் மூஞ்சியை காட்டுறாரு, மறுக்கலை. அவர்கிட்ட வந்து ஒரு செய்தியை இன்னொரு பாசிங்கில் என்ன சொல்றாரு, நாம ஒரு செய்தியை விஜய் சார்கிட்ட சொன்னா ராத்திரி நேரத்தில் பார்ட்டியை பற்றி பேசும்போது விஜய் சார் வந்து அவர்கிட்ட சொல்லிடுறாரு எல்லாத்தையும். ராத்திரியில பார்ட்டியில விஜய் அவர்கிட்ட சொல்லிடுறாரு. ஏங்க விஜயை பத்தி இப்படியான அவதூறுகளா இல்ல, நம்மளுக்கு அந்த அவதூறுலாம் தேவையில்லை. அந்த மேட்டருக்குள்ள நம்ம அவர் சொல்றாரு, இவர் வந்து அவர்கிட்ட சொல்லிடுறாரா, விஜய் வந்து சொல்றாரா இல்ல அவர்கிட்ட இருந்து போட்டு வாங்கிடுறாரான்றது எனக்கு தெரியல. இதுக்கு எதுக்கு அவர்கிட்ட சொன்னதை அப்படியே போய் ஆனந்திட்ட சொல்லிடுறாரு. அதுக்கு நாம பேசாம ஆனந்திட்டே சொல்லிடலாமே அப்படின்னு நான் நினைக்கிறேங்கிறாரு. நான் ஆனந்திட்டே சொல்லிட்டேன். ஏன் நான் சொல்றதுல இப்போ ஒரு கிளைம் பண்ண முடியும் என்னால. முதல்ல ஊடகத்துல பேட்டின்னு கொடுத்தப்ப விஜய் பொலிட்டிக்கலாவே அன்ஃபிட்னு சொன்னப்ப கடிக்க வந்தானுங்க. நம்ம என்ன சொன்னோம், ஏன் அன்ஃபிட்ன்றதுக்கு காரணம் என்ன சொன்னோம், தன் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு அதிருப்தியை சொன்னாங்கன்னா அதை அப்படியே காப்பி பண்ணி யாரு கிட்ட சம்மந்தப்பட்டவங்களோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி உங்களை பத்தி இன்னாரு இப்படி சொல்றாருன்னு போட்டு விடுற ஒரு கேவலமான அடிப்படை நாகரீகமற்ற ஒரு அரசியல் புரிதல் தான் விஜயனுடைய புரிதல். அப்படிப்பட்ட ஒருத்தர் அப்படின்னு ஆரம்பத்தில் நம்ம வச்ச விமர்சனத்தை ஒப்புதல் வாக்கு மூலமா கொடுத்துருக்கிறாரு ஜான் ஆரோக்கியசாமி. புஷியார்கிட்ட திரும்பி போய் இவர் சொல்றாருன்னா புஷி உடனே அதை காது கொடுத்து கேட்டுட்டு நம்மளுக்கு எதிராக ஜான் இப்படி வேலை பார்த்துருவாரோ அப்படி வேலை பார்த்துருவாரோன்னு உள்ளுக்குள்ள ஒரு லாபி பண்றாராம். இவங்க 2 பேருக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இன்னும் சொல்ல போனா இன்னொருத்தரும் இருக்கிறாரு, அவர் பேர் இன்னும் கொஞ்ச நாள்ல வரும், ஆல்ரெடி அதையும் நான் பேசியிருக்கிறேன். இவர் வந்து ஒரு பக்கம் நல்ல லாபி பண்ணி ஒரு லைன் எடுத்து வேலை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. யார்கிட்ட போய் லாபி பண்றாரு? விஜய் கிட்ட தான். விஜய் கிட்ட அவருடைய பிரசன்ஸை வச்சுக்கிட்டு வெளியாட்கள் யாருமே உள்ள வரக்கூடாது, அந்த இடத்துல நான் தான் நிற்பேன் அப்படின்னு நின்றுகிட்டு இருக்கிறாரு. இன்னொரு ஷாக்கிங்கான செய்தி சொல்லவா, முன்னாள் எம்எல்ஏக்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் விஜயை சந்தித்து தாவேகாவில் என்ன வேலை திட்டம் இருக்கிறது, எங்களுக்கு என்ன பிரசன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டு அப்பாயின்மெண்ட்டுக்காக கிட்டத்தட்ட 6 மாசமா காத்திருக்கிறாங்க. யார்கிட்ட? புஷிட்ட. விஜய சந்திக்க கூடாதுன்றதுல கான்சியஸா வச்சிருக்கிறாரு புஷி. ஏன்னா தன்னுடைய இடத்துக்கு காப்பி ஆயிரும். ஆனா இவரு காளியம்மாளையும் நத்தம் சிவசங்கரன் என்கிற நாம் தமிழர் நிர்வாகிகள் 2 பேரையும் அந்த லைனுக்குள்ள நினைக்காம நம்ம பார்த்து இந்த பயல்களை உள்ள இழுத்து விட்டுருவோம்னு சொல்லி இவங்க 2 பேரையும் விஜயை சந்திக்க வைப்பதற்கு முயற்சி எடுத்திருந்தார். சந்தித்தாரா இல்லையா அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். முயற்சி எடுத்தார். அடுத்த 1 மணி நேரத்தில் சீமானுக்கு கால் போனது. காளியம்மாள், நத்தம் சிவசங்கரன், விஜய் கிஸ் கிஸ் அப்படின்னு செய்தி பாஸ் பண்ணப்பட்டு அடுத்த நொடி சீமான் காளியம்மாள் அவர்களுக்கும் நத்தம் சிவசங்கரன் அவர்களுக்கும் கால் போட்டு, என்னடா கட்சி இஷ்டம்னா இருங்க, கஷ்டம்னா கிளம்பி போயிட்டே இருங்க, அந்த அடியதான் இருந்துகிட்டு இல்ல அதுக்கு அடுத்து நடந்தது உள்ள இருந்துகிட்டு எனக்கு எதிராக வேலை பார்க்கறதுக்கு வெவ்வேறு இடங்கள்ல போய் பேசுறீங்களா அப்படின்னு அப்செட் பண்ணி விட்டாப்ல. இந்த செய்தி தெரிந்ததற்கு பிறகுதான் காளியம்மாள் மீண்டும் சைலண்ட் ஆகிறார். இது எப்படி சீமானுக்கு போச்சு? அதான் ஜான் இருக்காருல்ல, ஜானுடைய ஒட்டுமொத்த ஒர்க்கே எப்படியாவது விஜய பொசிஷனே இல்லாத லீடரா மாத்திட்டு 2வது இடம் 3வது இடம்ன்ற லைனுக்குள்ளேயே வரவிடாம இந்த மாதிரி பண்ற அரசியல்ல வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நாம பேசாம கூட்டணி போயிடலாங்க அப்படின்னு விஜய் கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டி சீமான் முதல்வர், இவர் துணை முதல்வர், இந்த லைனுக்குள்ள ஒரு 80 சீட்டு 100 சீட்டு இந்த லைனுக்குள்ள பேசி நாம நிப்பாட்டிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு ஆழமாக இருக்கிறது. இதுக்காக ஒன்றும் கட்சி நான் ஆரம்பிக்கல அப்படின்னு விஜய் நம்பணும். ஆனா விஜய்க்கு இந்த நோக்கம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதே தெரியல. ஜானுக்கு இருக்கிற நம்பிக்கையை பார்க்கும்போது தான் அவர் உண்மையிலேயே எவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு என்னால புரிஞ்சுக்க. இப்ப புஷி எப்படிங்க ஜானை உள்ள விட்டாரு? ஜான் உள்ள வந்தது வந்து வேற ஒரு ரூட்டு, அது வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு ரூட்டு. அதனால ரூட்டு மட்டும் நம்பிக்கைக்குரிய ரூட்டு. அதுவும் இல்லாம ஸ்ட்ராட்டஜி பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து இந்த சோசியல் மீடியா ஹேண்டிலிங் இந்த மாதிரி ஒர்க் வந்து புஷியாருக்கு தெரியாது. அதை புஷியாரே ஒத்துப்பாரு. நம்மளோட ஃபீல்டு அது கிடையாது அப்படிங்கிறது தெரியும். இன்னொன்று கிரவுண்ட்ல இருக்கிற அரசியல்வாதி வேற அவரு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, இந்த வேலை நம்ம கிட்ட வந்துச்சுன்னா நம்ம அதுல இருந்து சம்பாதிக்கிறத விட அதால நம்ம வேலை ஒழுங்கா பார்க்கலங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிடும். அதனால நாம அது தெரிஞ்ச ஆள் உள்ள இருக்கிறது தான் நம்மளுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிதான் ஜான உள்ள விடுறாரு.
ஜான் வந்து தனக்கு கீழே இருப்பாருன்னு நம்பிதான் புஷி அலோவ் பண்றாரு. ஆனா புஷியை விட ஓவர் ரூல் பண்ணணும்னு என்னைக்கு ஜான் முடிவு பண்றாரோ அன்னைக்கு உள்ளுக்குள்ள பூகம்பம் வெடிக்குது. ஜான் ஒவ்வொரு வீடியோ, நான் இப்பயும் மறுபடியும் இப்படி சொல்லும் போது உங்களுக்கு புரியும், சமூக ஊடகங்களிலும் சரி செய்தி சேனல்களிலும் சரி புஷியாருக்கு எதிராக திடீர் என்று ஆங்காங்கே சில வீடியோக்கள் வெளியே வரும். பார்த்திருப்பீங்க. செய்தியாளர்களோடு நடந்த வாக்குவாதம்னு ஒன்று வரும். அப்புறம் நிர்வாகிகளை சந்திக்க காலில் விழ வைத்த புஷியாரு, செய்தியாளர்களிடம் வாக்குவாதம் நடந்த புஷியாருன்னு அப்பக்கப்ப வீடியோ வரும்ல. இந்த வீடியோவெல்லாம் யார் கொடுக்குறா அப்படிங்கிறதுக்கு பின்னாடி யார் இதை செய்தியாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறத ஊருக்கே தெரியும். அது வந்து ஜான் தரப்பிடம் இருந்து வரக்கூடிய செய்தியாகத்தான் வருகிறது. அவங்களுக்குள்ளேயே ரெண்டு செய்தியாளர்கள் யாருன்னு சொல்லலாமா? ஒரு 3 வெளியே தெரியாத செய்தி தொடர்பாளர்களாக செய்தி சேனலில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 3 பத்திரிகையாளர்கள், 3 வெவ்வேறு சேனல்கள். சேனல் பேருமே நம்மளால சொல்ல முடியும், ஆனா வேணாம் இப்போதைக்கு. முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ்ல விஜய் ரசிகர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பாத நபர்களை ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுடைய டீம் வந்து அவங்களுடைய ஒர்க்குக்காக பிளேஸ் பண்ணி வைக்கிறாங்க. 3 பேரை பிளேஸ் பண்ணி இந்த மாசம் வருவார், அந்த மாசம் வருவார்னு. உதாரணத்துக்கு சொல்றேன், மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்னு பயணம் அப்படின்னு ஒரு செய்தி இப்ப வந்திருக்கும், கவனிச்சிருப்பீங்க. ஒரு நியூஸ் சேனல் ஜனவரி இறுதினாங்க, இன்னொரு நியூஸ் சேனல் பிப்ரவரி இறுதினாங்க, இன்னொரு நியூஸ் சேனல் மார்ச் இறுதினானுங்க. கடைசியா ஒருத்தன் தந்தி டிவின்னு நினைக்கிறேன் ஏப்ரல் இறுதினா. யாரா நீங்க, எங்க இருந்தா வரீங்க? அபிஷியலா ஒரு செய்தி வந்தா தானே நீங்க டேட்டு நேரத்தெல்லாம் கரெக்டா போடணும். இந்த மாதிரி என்னத்தையாவது கிளப்பி விடுறதுக்கு எதுக்கு? நெருப்பின்றி புகையாதுல. அப்ப மாவட்ட செயலாளர் கூட நடக்க போகுது, அது சந்திக்கிறதெல்லாம் நடக்குது, அதெல்லாம் வேற. ஆனா யாரை நீங்க சந்திப்பீங்க? மாவட்ட நிர்வாகிகள் ஏன் போடலன்னு கேட்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்கு புஷியார் சொல்ற விளக்கம் தான் ரொம்ப அதிர்ச்சியான விளக்கம். இன்னைக்கு நீங்க நிர்வாகிகள் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி போட்டுட்டா, நாளைக்கு நான் போடாத நபர்கள், போஸ்டிங் போடாத நபர்கள் என்ன மதிக்க மாட்டான். அடேடே, என்னே ஒரு அற்புதம்டா, இதுக்காக நான் போடாம இருக்கேன்னு ஒருத்தர் சொல்லி கேட்டிருக்கீங்களா? அதை புஷியார் தான் செஞ்சுட்டு இருக்காரு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒருத்தனை போஸ்டிங் போட்டுட்டா ஆப்போசிட்ல இருக்கிறவன் வேலை பார்க்க மாட்டான், நம்ம போனா சில ஒர்க்குகளை செய்ய மாட்டான். இப்ப நாம அவங்கிட்ட வந்து போஸ்டிங் இருக்கு, உனக்கு தான் அப்படின்னு இப்ப மதுரையில இருந்து கல்யாண பேசுறாருன்னு வைங்க, அவர்கிட்ட உங்களுக்கு தான், நீங்க தான் அப்படின்னு சொல்லிடுறது. ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு அவங்க கால் பண்ணி உனக்கு தான், உங்களுக்கு தான், நீங்க தான் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லுது. 2 பேரும் மாங்கன்னு வேலை பார்க்கும் போது எல்லாத்தையும் வேலை பார்க்க விடுறேன்னு சொல்லிடுறது. கடைசியா நிர்வாகிகளே போடுறது இல்லை. அப்புறம் 2 பேரும் எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்றதுக்கு அபிஷியலா அத்தாரிட்டேரியனா என்னன்னு வேலை பார்க்க முடியும்? பண்ணவே முடியாது. லோக்கல்ல போய் நீங்க ஒரு பெர்மிஷன் வாங்கணும்னா கூட பொறுப்பு இருக்கணும். அறிவிக்கப்படாத நியமன பொறுப்பை உருட்டு அப்படிலாம் எதுவும் போட முடியாது. அவ்வளவு பெரிய தங்களும் தொங்கலும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. புஷிக்கு இந்த பக்கம் ஒரு லைன்ல அதை வந்து ஒண்ணுமில்லாம ஆக்குறது அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குன்னா, ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டே இவரை பாலிடிக்ஸ் பண்ண வச்சுட்டு இவரை வச்சு நம்ம பெருசாக்கிடலாம் உருசாக்கிடலாம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காரு. ஆக ரெண்டுமே 2 பக்கமும் இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு, அந்த மாட்டு வண்டியில ஒன்னா போலங்க அந்த வண்டி, அது 2 திசையில போகுது. இதால எனக்கு சந்தோஷமான்னு கேட்டீங்கன்னா சந்தோஷம் தான். ஏன்னா தாவேக்காங்கிற கட்சி, நடிகர் போல ஒருத்தர் ஆரம்பிச்சு வர்ற கட்சி, அது நல்லா இருக்கணும்ன்ற அவசியமோ தேவையோ நம்மளுக்கு கிடையாதுங்கிறதெல்லாம் வேற. ஆனா உள்ளுக்குள்ள நடக்கிறத நம்ம சொல்லணும்ல. இப்படி ஒரு செய்தி நடந்து கொண்டிருப்பதன் அடிப்படையில் தான் இந்த ஆடியோ வருது. இந்த ஆடியோ எப்படி வந்ததுன்னு கேட்கிறாங்க. இந்த ஆடியோ வெளியிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. ஒரு முக்கியமான பத்திரிகையை வெளியிடுறாங்க, எப்படி அவங்க வெளியிடலாம்? நீங்க கேஸ் போட்டிருக்கணும்ல. இல்ல அப்படின்னா இது என்னுடைய ஆடியோவே இல்லைன்னு மறுத்திருக்கணும்ல. 2மே இல்லைன்னா அவங்க சைலன்ஸ் எதற்கா? இல்ல அவர் நைட்டோட நைட்டா போய் தாவேக்கா தலைமை அலுவலகத்துல விஜய் போய் பார்த்து புஷியை போய் பார்த்து அது ஏஐ மூலமா சித்தரிச்சிருக்கிறாங்க, நானே இல்லைன்னு விளக்கம் கொடுத்துட்டாராமே. விஜய் உங்களை பார்க்க ஓகே, நைட்டு எனக்கு ஒரு பச்சி சொல்லிச்சு. அதாவது நீங்க புஷியார தப்பா பேசிட்டு புஷியார் அப்பாயின்மெண்ட் இல்லாம விஜயை பார்த்துட்டீங்க. அதான் சொல்றாங்க. வாய்ப்பு இல்லை ராஜா. அப்ப புஷியார் வந்து வேற ஒரு கட்டத்துல இருக்கிறாரு. புஷியாருக்கு தேவைப்படுறது தன்னுடைய இடத்துக்கு வரக்கூடாதுன்றது தான். இவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஜான் சில வேலைகள் பார்க்கிறாரு. அதில் ஒண்ணுதான் இந்த கான்வர்சேஷன். புஷியை காலி பண்ணணும் அப்படிங்கிற அசைன்மெண்ட் ஜான் கையில் எடுக்கிறாரு. யாரிடம் பேசுகிறார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு. அந்த வெளியிட்டவர்களுமே கூட எதிரில் இருந்து பேசியவரை கிளிப் எடுத்துட்டாங்க.
ஜானுக்கு தெரியும் அவர் யார்கிட்ட பேசினாரு, அவர் பேசின ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பேசினாரா, வேற யார்ட்டையும் பேசினாரா அப்படிங்கிறது ஜான் சாருக்கு தெரியும். அதனால இவங்க எல்லாருமே எங்கெங்கெல்லாம் வந்து ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நெக்ஸஸ் தான் இது. புசியை காலி பண்றதுக்கு ஒரு லைன் எடுத்திருக்கிறாரு, அது வந்து இவருக்கு பேக்ஃபயர் ஆகியிருக்கிறது. ஏன்னா இவர் விஜய் பத்தி விட்ட லூஸ் டாக்க புஷி கொண்டு போய் விஜய் கிட்ட சேர்க்கிறாரு. 2% கூட தேராது, இப்படி இருந்தா போதும், அழுதே காரியம் சாதிப்பான் மேடம் இவன் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி புஷி அழுது என்னைய தப்பா பேசுறாங்க, உங்க கூட இருக்கிறவராலேயே என்னைய கேவலப்படுத்துறாங்க அழாத புஷி அப்படியே சொல்லி 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 விஜய் பக்கத்துல நின்னுக்கிறாரா. இப்ப இவர் பேசின விஷயங்களையுமே புஷியார் அப்படித்தான் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். விஜய் கிட்ட கம்ப்ளைண்ட்னு ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா புஷியை மீறி தான் நீங்க பண்ணி ஆகணும் அப்படிங்கிற நெருக்கடி இருக்கு. புஷியை மாத்தணும் அப்படின்னு உங்க கட்சியில நீங்க கோரிக்கை வைப்பது அப்படின்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜான் ஆரோக்கியசாமியோட ரோல் என்ன, அவர் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய வேலையில கரெக்டா அந்த மக்களையும் அந்த பசங்களையும் வேலை பார்க்க விட்டுருக்கிறாரா? கிடையவே கிடையாது. நாங்க ஐடி விங் பொறுப்பாளர்கள் இன்னும் போடலங்கிறாங்க. எங்க கொள்கை பரப்பு செயலாளரே போடல, அது ஒண்ணு. இப்ப மாவட்டம் தோறும் நிர்வாகிகளை போடுறது அவ்வளவு மலினமா பேசுறாரு, அதெல்லாம் டம்மிங்கிறாரு, டப்பி வேஸ்ட், அது எதுக்கு அப்படிங்கிறாரு. அப்போ நிர்வாகிகளுக்கு போஸ்டிங்க்கு ஆசைப்படுற நபர்கள்லாம் பார்த்துக்கிட்டே சும்மா வேடிக்கை பார்க்குறீங்களே, இப்போ யாரை நீங்கள் கேட்கணும்? நிர்வாகி போடாமல் இருக்கிறதுக்கு புஷிக்கு ஒரு காரணம் இருக்குன்னா அதெல்லாம் வேஸ்ட்னு சொல்றவருக்கு மட்டும் என்ன உத்தமமான காரணமா இருக்கும்? நாளைக்கு உங்களுக்கு போஸ்டிங்கே போட்டாலும் இதெல்லாம் ஒரு போஸ்டிங்கா, தள்ளிப்போ அப்படித்தானே சொல்ல போறாரு. அப்ப ஜான் ஆரோக்கியசாமியுடைய அஜெண்டா என்ன அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம டேக்அவே எடுக்கணும். ஜான் ஆரோக்கியசாமி விஜய பொலிட்டிக்கலா ஜீரோ ஆக்கணும், அது ஒண்ணும் இல்லை அப்படின்றத சொல்லி காட்டிட்டு அதை கொண்டு போய் சீமான் மாதிரியான உதிரிகள்கிட்ட கொண்டு போய் கட்டணும். அப்படி கொண்டு போய் கட்டிட்டு அடுத்த படம் இப்போ கமலஹாசன் வந்து திமுக இருக்காருல்ல, அவருக்கு ஏதாவது ஒரு ரோல் இருக்கா? ஒன்றும் கிடையாது. பிரச்சாரத்துக்கு ஒரு நடிகரை கூப்பிட்டு கால் ஷீட்டு கேட்டு பிரச்சாரம் பண்ண வைக்கிற மாதிரி கமலை கூப்பிட்டு எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ண அருவாலோட ஒரு ஒலிம்பு கூட ஒவ்வொரு ரூமா திறந்து போட்டுக்கிட்டே. இப்ப இவரை வந்து அந்த இடத்துல கட்டுறதை தவிர்த்துட்டு வேற எந்த வேலையும் இவர்களுக்கு இல்லை. அதை வெளிப்படையாக ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஜான். இதற்கு அடுத்தும் சில வீடியோக்களும் ஆடியோக்களும் அங்கிருந்து வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக இருங்கள். யார் விட்டாங்க, எதுக்கு விட்டாங்க, அவங்கள என்ன சொல்லலாம், அந்த லைனுக்குள்ள போகாம கட்சி கலகலத்து போய் கிடக்கு. நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிற ஒண்ணு ஒரு பிம்பம் இங்க கிடையவே கிடையாது. இப்ப பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க அப்பா அம்மாட்ட போயாவது சொல்லலாம்ல, விஜயோட அப்பா அம்மாட்ட. காஞ்சி போன நதியெல்லாம் வத்தாதான் அறக்கலாம். அவங்க அப்பாவே பிரச்சனையில் இருக்கிறாரு, இவரை சந்திக்க முடியல, இவர்கிட்ட பேச முடியலன்னு. தே ஆர் டோட்டலி அப்செட் இந்திரா. அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் அவரோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய நண்பர்களும் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்து கொண்டிருப்பது ஒன்று. ஏங்க அந்த சஞ்சீவிட்டையாவது போய் சொல்ல வேண்டியதானுங்க. அந்த பையன் எங்க இருக்காரு? அவர் படம் பண்றது எதிர்த்த வீடு தானுங்க அவரு. ஓ, அவர் ஃப்ரெண்டா? அவர் பேசுனா அவங்க நீங்க பையன் நினைச்சு அவர் ஃப்ரெண்டு இல்ல அவர் ஃப்ரெண்ட் எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் புரிதல் கிடையாதுங்க. யாருக்குங்க இருக்கு? என்னன்னு போய் பேசுவாங்க? எங்க திரிசா கீர்த்தி கூட நடிக்கிற யார்கிட்ட சொல்லியாவது போய் கம்ப்ளைண்ட் அடிக்க வேண்டியதானே. அரசியல் கட்சி நடத்துறீங்க, இன்னமும் உங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு சீரியல் ஆக்டர், ஒரு திரைப்பட நடிகர் நடிகைகளை கூப்பிட்டு தான் பேசுற நிலைமையில இருக்குன்னா கட்சி நடத்துறீங்களா, வேற எதுவும் நடத்துறீங்களா? ஒண்ணுமே புரியல. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எது குறித்தும் விஜய்க்கு தெரியல. அவர் சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்கு, புஷி என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு, உங்க கட்சியில இப்ப வரைக்கும் உங்களுக்காக பேசுவதற்கு 2ஆம் கட்ட முகமாக ஒரு கட்சி தலைவரோ ஒரு கட்சியினுடைய முகமோ வந்து நிக்கல. நம்பிக்கைக்குரிய ஒரு முகம் வந்து நிக்கல. இங்க இருக்கக்கூடிய சோசியல் மீடியால பேசக்கூடிய நபர்கள் போதும்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. வருவான் பூச்சாண்டின்ற மாதிரி மாசத்துக்கு ஒரு கணக்கு எழுதி நீங்க கிரவுண்டுக்கு வருவீங்கன்றத உங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. கையசைச்சா போதும் நம்மளுக்கு ஓட்டு வந்து விழுந்துருன்றதெல்லாம் மலையேறி போச்சு தலைவா. இன்னொரு எம்ஜிஆர் எல்லாம் இந்த சமூகம் ஏத்துக்கல. கிரவுண்ட்ல இறங்கி நீங்க இப்பயே ட்ரோல் மெட்டீரியலா மாறிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய நிர்வாகி சின்ன பையன், 12th படிக்கிற பையன், அவன் ட்விட்டர்ல அவன் சத்துக்கு எழுதி போட்டு தலைவா வெளியே வா தலைவான்னு எழுத ஆரம்பிச்சிட்டான். மானம் போகுது, மரியாதை போகுது. உங்களை உசுப்பேத்துறவன் தான் அண்ணன் யார் தெரியுமாடா அப்படின்னு பேசுவான். அதெல்லாம் நம்பாதீங்க. சட்டையை கிழிச்சிட்டு ஜீவா இந்த காசை கீழே எடுப்பான்னு நினைக்கிற மாட்டான்டா. சட்டை ஓன் சட்டை பாஸ், கிளியிறது நம்ம தச்ச சட்டை கிளியுது. அதை எதை பத்தியும் யோசனை இல்லாம பனையூர் பங்களால பண்ணையார் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு ஆட்சிக்கு வந்துருவோம்னா நீங்க சினிமால கூட அப்படி கிடையாது. கேரவனுக்குள்ள போக மாட்டீங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்காந்து ஒரு 24 மணி நேரமும் ஷூட்னா கூட அவர் அப்படி பண்ண மாட்டாரு. 8 மணி நேரம் ஷூட் கரெக்டா பண்ணுவாரு. 8 மணி நேரம்னாலும் 8 மணி நேரமும் வெளியில நின்று சாப்பிடுறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதை தவிர உள்ள போகாத ஒரு ஆளு.
அரசியல்ல ஏங்க இப்படி இவ்வளவு மோசமா உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு இதையெல்லாம் நம்மளுக்கு யாரோ தகவல் சொல்லி நம்ம இதை பேசி இந்த வீடியோ விஜய்க்கு அனுப்புனா அதையும் புசிக்க அனுப்புறாங்க. இதெல்லாம் சொல்லி வீடியோ போட்டா இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்புனா இவங்கெல்லாம் திமுக அனுதாபிகள், அதனால அவங்க வந்து இப்படித்தான் பேசுவாங்க அப்படின்னு அவர் பரப்புறாரு. யாரு? புசி. ஜானே வந்து மேல விஜய்கிட்ட சொல்லிடுறது. நம்மளை மட்டும் சொன்னாங்களா இல்ல புசி சேர்த்து சொன்னாங்க? அது தனி, அதுக்குள்ள தனியா வரேன். இவங்க எல்லாம் திமுக காரங்க, இவங்க இப்படித்தான். நீ சொல்லிக்கப்பா, திமுக காரன் தப்பே இல்லப்பா, சொல்லிக்கப்பா. நான் என்னுடைய அரசியல் நிலைப்பாடு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறேன், வெரி கிளியர். ஆனா இந்தியா அலைன்ஸுக்கு எதிராகன்னு நீ எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இதுவரைக்கும் உங்க தலைவர் பேசல. மாறா திமுகவை ஒழிக்கணும், திமுக கூட்டணியை கலகலக்க வைக்கணும்னு பேசுறாரு. அப்பதான் இந்தியா, தமிழ்நாட்டோட இந்தியா கூட்டணி தலைமையா தாவேகா பொறுப்பேற்றுக்க முடியும். அப்படின்னா ஒண்ணு, உங்களுக்கு வரும்போதே தலைவர் பொறுப்பு தான் தருவாங்களாப்பா? பக்கத்துல வந்துலாம் நிக்க மாட்டீங்களா நீங்க? உங்களுக்கு தலைவர் பொறுப்பு தான். அதுக்குதான் இந்த டங்காஸ் அடி. முந்தியாவது வைகோ இருந்தாரு, அர்ஜுனான்னு வெளில தூக்கிட்டு வர்றாரு. இப்ப அவரும் இல்ல, அவரும் திமுக கொண்டாரு. இப்ப அந்த கூட்டணிய காலி பண்ணணும்ன்றதுக்காக வர்றேன்னு நம்புற நீங்க எந்த விதத்திலுமே ஃபிட் கிடையாது. யூ ஆர் அன்ஃபிட். அன்ஃபிட்டா இருக்கிற ஒரு நபர் வந்து நின்றுகிட்டு இங்க இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிராக நான் வந்து கம்பு சுத்துறேன்னு சுத்தினா கேள்வி எழுப்பதான் செய்வோம். அந்த கேள்விக்கு நியாயமான பதில்கள் இருந்தா பதில் சொல்லுங்க, இல்லைன்னா நீங்க உங்களுக்கு தான் பாஸ் லாஸ், எனக்கு ஒண்ணும் கிடையாது. நம்மளுக்கு என்ன வீடியோ போடுறோம், அத்தனை பேரும் நம்பகத்தன்மையோடு இருக்குன்னு நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க வேணா படப்பலாம். நாம் தமிழர் கட்சியில ஏதாவது பிரச்சனைனா சீமானுக்கு போன் அடிச்சாங்க, அவரு போன விடாங்க அப்படின்னு பேச இப்ப எல்லாம் மைனர் கடிக்கிறாங்க. அண்ணன் எங்க இருக்கிறாரு, அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்றதெல்லாம் அவர்கிட்ட தான் கேட்கிறாங்க. ஏன் நம்ம கோவை ராமகிருஷ்ணன் தோழர் நேத்து மைனர் சீமான் நாளைக்கு எங்க இருக்கிறாரு, நான் வீட்டை முற்றுகிடலான் இருக்கேன். இல்லைன்னா அவர் புதுச்சேரியில இருக்கிறாரு, பரவாயில்ல நம்ம வீட்டை முற்றுகிடுவோம், அங்க போய் நம்ம தோழர்கள் முற்றுகிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை கேட்டுட்டுதான் அவரு ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தா தாவேகா நியூஸ் மில்டனு காலடின்னு சொல்லிட்டு தினமும் சோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகுது. புசியார் இடத்துக்கு அப்ப ஐயநாதன் வந்தாதான் தீரும். ஐயநாதனையே இன்னும் பார்க்க விட மாட்டேங்கிறான். அத வேற சொல்லி வருத்தப்பட்டாரு சோர்ஸ் சொன்னவரு. ஐயநாதன் ஐயா அவர் வயசுக்கு, அவருக்கு இருக்கிற அனுபவத்துக்கு அவர் வந்தாவாச்சு ஏதாவது ஒண்ணு ரெண்டு சொல்லுவாருன்னு நாங்களே நம்பணும். நம்ம என்ன கேட்கிறோம், அவர் வயசுக்கும் அவருக்கு இருக்கிற அனுபவத்துக்கும் அங்க ஏசார் போய் நிக்கிறீங்கன்னு நம்ம கேட்கிறோம். நம்ம கேட்கிறோம், கட்சிக்காரங்க அப்படி கேட்க முடியாதுல்ல. இங்கே வந்தீங்கன்னு அவர்கிட்ட போய் வந்து நின்னதுக்கு பிறகு அவரையே சந்திக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு போன போட்டு, ஐயா நம்மளுக்கு இது வேணாங்கய்யா, நம்ம போயிடலாங்கயான்னு இப்ப எல்லாரும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சு கடும் அதிருப்தியில தான் இருக்கிறாரு. அவரே இப்ப உட்காந்து டிஃபெண்ட் பண்ணி பேசுற நிலைமையில இல்ல. நாங்கன்னு பேசினாரு, இன்னைக்கு அவரே பேச முடியாத நெருக்கடிக்கு வந்துட்டாரு. உங்க குரூப்புக்குள்ள நடக்கிற சர்வே வருது, உங்க குரூப்புக்குள்ள நடக்கிற செய்திகள் பூரா வருது. இல்லாட்டி இந்த ஆடியோ மேட்டர்லாம் யாருக்கு தெரியும், வெளியில வருமா? டாக்குமெண்ட்லாம் அனுப்புறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய படிச்சு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சொல்லிட முடியும். ஆனா ஆரம்பிக்காத கட்சி, இது டேக் ஆஃபாவே ஆகாத ஒரு கட்சிக்கு இவ்வளவு தூரம் நம்பின இளைஞர்கள் இருக்கிறாங்கல்ல, நம்பிக்கிட்டு இருக்கிற பாவப்பட்ட போஸ்டிங் வரும் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? கட்டி போட முடியுமா? அவங்க எல்லாரும் கண்ணீர் விடுறாங்க, அவங்க எல்லாரும் கை காசு போட்டு செலவு பண்றாங்க. புசியார் வந்தாருன்னா அன்னைக்கு ஆகுற செலவு பத்தி அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு ஆகுது. இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. செலவாகுதா? ஆமாமா, அதான் தனி லைனு, அது தனி வீடியோவாவே பேசுவோம். எல்லாருக்கும் எல்லா நெருக்கடியும் இருக்கு. போஸ்டர் அடிக்கிறது, பிளக்ஸ் ஓட்டுறது, எல்லா வேலையுமே இருக்குல்ல. அவன்னா சினிமா படம் பாக்குற வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தீங்க, அதனால ஒட்டிட்டு போனான். அந்த வருஷம் பூரா சம்பாதிக்கிறத பண்றதுக்கு தேர்தல் வந்துச்சுன்னா ஒரு வருஷம் பூரா மித்த வேலையை விட்டுட்டு தேர்தல் வேலையில பார்க்க வருவான். அப்ப அவன் காசுக்கு எங்க போவான்? ஏன்டா பூரா பேரும் ஆனந்த் சீமானா இருந்தீங்கன்னா எங்கிட்ட இருந்தா கட்சி நடக்கும்? உறிஞ்சி எடுத்துட்டு அந்த இளைஞர்களை பூராத்தையும் சும்மா அது இதுன்னு பேசிட்டு விட்டுட்டு போலாம். நான் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்க கொள்கை தலைவர் தானே பெரியாரு. சங்கி சீமான் பெரியார் குறித்து எவ்வளவு கேவலமான அருவருப்பான ஒரு பதிவை பேசியிருக்கிறாரு. சங்கி அண்ணாமலையும் பேசியிருக்காரு. அண்ணாமலை அப்பட்டமான பொய். கொள்கை தலைவரா வச்சிருக்கிற ஒருத்தர் முதல் ஆளா குதிச்சு வந்து நின்று இருக்கணுமா இல்லையா? திடலுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்களா? என்னன்னு புக் வாங்கிட்டு வர்றதுக்கு? இது கண்டிக்கிறதுக்கா இல்ல, இது எந்த பக்கத்துல எழுதி இருக்குன்னு தேடுறாங்களா? அவங்க இருக்குங்க தெரியும். ஏய் உன் கொள்கை தலைவர்ப்பா, உன் கொள்கை தலைவரை பத்தி தப்பா பேசியிருக்கிறாங்கப்பா. டிவி டிபேட்ல வந்து பேசுற ஒருத்தர் பதிவு போடுவாரு, அதை வச்சுக்கோங்க. நீங்க என்ன சார் பண்றீங்க? தொடக்கூடிய இடத்துல கூட நீங்க இல்ல, கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. கொள்கை தலைவரை கேவலமா பேசிட்டு ஒருத்தர் நடமாடிக்கிட்டு இருக்கிறான், அவங்க குறித்து பேசுங்கன்னா அங்கதான் ஜான் வந்து உட்கார்றாரு. சீமான பத்தி வேணாம், ஏடிஎம்கே எடப்பாடியை பத்தி வேணாம். இப்படி ஆளுக்கு ஏத்த மாதிரி, இஷ்யூக்கு ஏத்த மாதிரி தனக்கு யார் ஃபேவரட் இல்லைன்னு பார்த்து நிறுத்துற வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்பயுமே இந்த காணொலி வெளியாகிறதுக்கு பிறகு விஜய் தரப்பிடம் சொல்லப்படும் வேறொரு சோர்ஸ் மூலமாக எங்களாலையும் ரீச் பண்ண முடியும்,
அதன் மூலமாக கண்டன அறிக்கை வரலாம். என்ன நாட்கள் தள்ளி போகலாம். ஏன்னா ரீச் ஆகிற இடத்துல இருக்கிறாராங்கிறது தான் தெரியல. நாட் ரீச்சபிள் இருப்பாரு. அப்படி ரீச் ஆகும்போது உடனடியாக ரியாக்ஷன் வரலாம். உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு தயவு செஞ்சு தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் இல்லைன்னா பார்ட்டில இருந்து வெளியே வரணும். பார்ட்டினா இப்ப சினிமா பார்ட்டிஸ், அதாவது பட வெளியீட்டு விழா, படத்தினுடைய ஷூட்டிங் நிறைவு விழா, அந்த மாதிரி செலிப்ரேஷன்ல இருந்து வெளியே வந்து கொஞ்சம் ஊர் உலகத்துல என்ன நடக்குது அப்படின்றத யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜான் சொல்லும் போதெல்லாம் பார்ட்டின்றது அது கட்சி. பார்ட்டிங்கிறது கட்சி. ஓஹோ, தெரியல. அது இப்ப அப்படி நடக்கிற மாதிரி தெரியலையே. கட்சின்னு ஒண்ணு இருந்தா தானே அது கட்சின்னு மனசுல பதியும். அவரை நம்ப வச்சிருக்கிறாங்க. நாம வச்சிருக்கிறது பார்ட்டி அப்படிங்க. நான் எந்த பார்ட்டியை சொன்னேன்? இல்ல, விஜய் என்ன பார்ட்டியில இருக்காருன்னு தெரியாது. பார்ட்டியை வந்து இவர் வச்சிருக்கிறாரு, புஷி வச்சிருக்கிறாரு. அவர் இல்லைன்னா கலகலத்து போயிடும். உண்மைதான். ஏன்னா அவர் பார்த்து போஸ்டிங் பூரா போட்டு வச்சிருக்கிறாரு. நாளைக்கு விஜய் அந்த இடத்துல திடீர்னு ஒரு ஆதரவு வேலை, சோசியல் மீடியால இவ்வளவு நாள் திராவிட இயக்கங்களுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருந்த இந்திரகுமார் விஜய் ஆதரவாளராக உள்ள வர்றாரு. நடக்காது. ஒரு உதாரணத்துக்கு அவர் வந்து அப்படி சொல்ல முடியாது. நான்லாம் போக மாட்டேன். ஒரு பேச்சுக்கு கூட வேணாம். சரி, மைனர் யூடியூப் ரூட்டஸ் மைனர் போகிறார். மாட்டார். நான் உரிமை எடுத்து சொல்றேன். சரி, கரிகாலன் போகிறார். கரிகாலனை கூப்பிட்டா என்ன ஆகும்னு சுபவி சொல்றாரு, நான் சொல்லல. யாரையோ ஒரு ஆளை கூப்பிட்டு உட்கார வைக்கணும்ல. அப்படி வச்சாருன்னா எந்த மாவட்டத்துல யார் இருக்கிறான்றது விஜய்க்கு தெரியாது. ஒரு பெரிய உருவம் வந்து மொத்தமா மறைச்சு நிக்குது. அது இருக்கிற வரைக்கும் அதுல நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. ரைட். அதை கலட்டிட்டா அவருக்கு வந்து முன்னாடி இருக்கிறது பூரா புதுசா தெரியுது. என்னது, இவ்வளவு மக்கள் வாழ்றாங்களா, என்னது, அந்த நிலைமையில இருக்கிறாரு விஜய். விஜய் வந்து சிவகாசி படத்துல இந்த வெல்டிங் வச்சு அந்த இதை சட்டை உடைச்சு வெளியே வருவார். அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய திரை உடைத்து விட்டு வெளியே வாருங்கள். வெளியே வந்தால் வனாந்தரமாக காட்சியளிக்கும். ஓ, இதுதான் அரசியலா? அப்படி இருக்கும், மஜாவா இருக்கும். இல்லைன்னா நீங்க உள்ள இருக்கிறது தான் எங்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. உள்ள இருக்கிறதா வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்கிறது அதான் எல்லாருக்கும் நல்லது. அப்படியே தொடருங்க. இன்னொரு நேர்காணல்ல சந்திக்கிறோம். நன்றி.